அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ பார்க்க போகிறது கிடையாது, ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க ஷாப்பிங் ஹால் வீடியோ போடுங்க அப்படின்னு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ போடுறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் ரிலையன்ஸ் மார்க்கெட் இருக்குது, ஒத்த கடையில். அங்கே தான் நான் இதெல்லாம் போய் வாங்கியிருக்கேன். அங்கே ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது, மளிகை சாமான் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. நான் வாங்கினது கொஞ்சம் பேஸ்கெட்ஸ் தான் நிறைய வாங்கியிருக்கேன், ஏன்னா அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் தான் வாங்கியிருக்கேன். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 பேஸ்கெட் பார்க்கலாம். நான் போனோன்னே எடுத்தது இந்த 3 பேஸ்கெட் தான். இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். டெப்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இதெல்லாமே நான் கிச்சனுக்கு தான் வாங்கியிருக்கேன். நல்லா ஹெவியாக இருக்குது, செல்ஃப் டிசைனோடு இருக்குது, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. லிட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிசைன் இருக்குது. நான் 3 வாங்கியிருக்கேன். ஒரு பாக்ஸோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 129. 129க்கு இது கண்டிப்பாக ரீசனபிள் தான், ரொம்ப ரொம்ப சீப் தான் சொல்லுவேன் நான். மித்த கடையிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்து இந்த பேஸ்கெட் தான் வாங்கியிருக்கேன். இது 3 சேர்த்து இந்த பேஸ்கெட். இது லார்ஜ், மீடியம், ஸ்மால், இது 3 சேர்த்து இருந்துச்சு, லிட்டோடு இருந்துச்சு. நம்ம பிங்கோடு இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப கம்மியான குவாலிட்டிலாம் சொல்ல முடியாது, அதை விட பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி தான். அது ஸ்மால் பார்த்தோம், இப்போ வந்து மீடியம் சைஸ். இது இதுவும் பார்த்தீங்கன்னா டெப்த்து நல்லா இருந்துச்சு, பட் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த பிங்கோட கம்பேர் பண்ணும்போது இது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இது 199, 3 பேஸ்கெட்டுமே சேர்த்து 199க்கு இருந்துச்சு. 199க்கு இது வந்து ரீசனபிள் தான். இது வந்து பெரிய பேஸ்கெட். இது எல்லாமே நான் கிச்சனுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதில் நான் ஒரு பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன். 199க்கு இது பரவாயில்ல தான். இதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் எடுத்தேன், இதுக்கு லிட்டு கிடையாது. இது குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இந்த ப்ரௌன் தான் நான் கேட்டேன், இந்த ப்ரௌன் மட்டும் முடிஞ்சிச்சு, மித்த எல்லா கலருமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ். 89 ருபீஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியாக நான் மதுரையில் இப்போ எங்கேயுமே பார்க்கல. ரொம்ப ரீசனபிள் தான் இது. இதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, இது என்னோடய கருத்து தான். எனக்கு கொலினோட இது ரொம்ப பிடிக்கும். க்ளீனிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா விஷயத்தில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணி கொடுக்குது. கிச்சனுக்கு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், நிறைய இடத்த துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிச்சன் டவல் வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. கிச்சன் டைல்ஸ், அது முக்கியமாக சொல்லலாம். கிச்சன் டைல்ஸ் அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 2 ஸ்ப்ரே தான். ஒரு காட்டன் டவல் வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ க்ளீனாகிடும். இப்போ நிறைய சமைக்கிறதுனால நிறைய அழுக்குப்படுது. ஸோ அது உடனே துடைக்கமா, இல்லைன்னா அசிங்கமாயிரும். அந்த டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 115, எனக்கு கிடச்சது 113 கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் வெம்பார் வாங்கினேன், 2 வாங்கினேன். ஒன்று வந்து 44 ருபீஸ், 2 வாங்கினேன், 1 யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என் பசங்களுக்காக வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். நிர்லானில் தான் வாங்கியிருக்கேன், ஸ்டீல் பாட்டில். இது மித்த கம்பெனி போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இந்த கம்பெனியில் தான் நான் வந்து எண்ணெய் பாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, புதுசு மாதிரியே இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. 189, ஒரு பாட்டிலோட விலை பார்த்திங்கன்னா 189. இந்த கம்பெனியை ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் அது வாங்கினேன். என் பசங்களுக்கு 2 பேருக்கும் 2 வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் கிச்சன் டவல் தான் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் கேனுக்கு கீழே போடும்போது டவல்லாம் விரிப்போம், நியூஸ் பேப்பர்லாம் விரிப்போம் இல்லையா, அதுக்கு பதில் நான் இது யூஸ் பண்ணிக்குவேன். இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரோல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மாதத்துக்கு மேலே வரும். நிறைய இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கிச்சன் டவலை. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 119. 2 ரோல் இருக்குது, 2 ரோல் சேர்த்து 119. இதுக்கப்புறம் 2 ஹேர் ஆயில் வாங்கியிருக்கேன். ஆமண்ட் ஆயில் டாபரில்.
இது 200 ml பேக், 50 ml எக்ஸ்ட்ரா. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 109. இதுக்கப்புறம் நவரத்ன ஆயில், இது என் ஹஸ்பண்ட் வாங்கினாரு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 128. நான் ஆமண்ட் ஆயில் எதுக்கு வாங்கினேன்னா, வீட்டிலே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆமண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹேர் ஆயில் பண்ணும்போது முடி கொட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வேணுமா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இது நான் வாங்கலை, என் பசங்க வாங்கியிருக்காங்க. ஸ்ட்ராபெரி வந்து என் பொண்ணு வாங்கினா, சாக்லேட் வந்து என் பையன் வாங்கினா. வேஃபர் ரோல்ஸ், இதோட ஒன்றோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 75 ருபீஸ். இது இந்த மாதிரி இருக்கும். இது அடுத்தது என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இது கிளாஸ் ஐட்டம். நான் கிளாஸ் ஐட்டம் வாங்க தான் போனேன், பட் ஆனால் கிளாஸ் ஐட்டம்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சாங்க. இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு. இது சிம்பிளான ப்ராடக்ட் தான் இது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 109. 109க்கு 6 கிளாஸஸ் இருந்துச்சு. இது ஆஃபர் ப்ரைஸ் தான். ஆஃபரில் கிளாஸ் வேர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. பவுல்லாம் இருந்துச்சு நிறையா. அது என்கிட்ட நிறைய பவுல்ஸ் இருக்கனால நான் பவுல்ஸ் வாங்கலை. என்கிட்ட கிளாஸ் தான் இல்லை, அதனால் நான் கிளாஸ் வாங்கியிருக்கேன். இப்போ சம்மரில் ஜூஸஸ்லாம் போடும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். 109க்கு இது பரவாயில்ல தான், நல்லா ஹெவியாகவும் இருக்குது. இதுக்கு அடுத்து அரிசி கரண்டி தான் வாங்கியிருக்கேன். இது என்கிட்ட இருக்குது, பட் ஆனால் வந்து ரொம்ப பழசாக இருக்குது, என் மாமியார் யூஸ் பண்ணது. ஸோ அதனால் நான் வந்து ஒன்று வாங்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இதோட வெயிட்டும் நல்லா இருக்குது. ரேட் வந்து 65 ருபீஸ். இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்க பொருட்கள் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.